ஹாய், குட் மார்னிங் யூனிவர்ஸ். நாம் இன்றைக்கி கடக ராசியோட 2025 நியூ இயர் புத்தாண்டு பலன் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி நான் வெற்றிலை வைக்கலை, ஏன்னா வெற்றிலை ரொம்ப இந்த மழைக்கு நல்லா இல்லை. ஸோ வெற்றிலை பிரசன்னம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கடகராசிக்கு நான் தனியாக போடுறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ இதுவும் கலெக்டிவ் பைல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி இப்போது நான் நல்லா சஃபுல் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டாரட் கார்டு எடுத்துக்கலாம். இப்போ கடகராசி நேயர்கள் ஏதாவது இந்த வருடம் நிறைவேறக்கூடிய கொஸ்டினை மனசில் வச்சுக்கிட்டு 5 கார்ட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பையில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகே, ஒன்று 2 3 4 5. ஓகே, இப்போது உங்கள் முன்னாடி இது வச்சுருக்கேன். அண்ட் இதில் டூ செட் கார்டு வைக்கிறேன். நம்ம இருந்தாலும் ரீடிங் பார்ப்போம். ஸோ இதில் இது உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இந்த வருஷத்தை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறத அட்வைஸ் இந்த கார்டு. ஸோ இதில் இது அட்வைஸாக, இது நாட் ஃபார் ப்ரெடிக்ஷன், திஸ் இஸ் அட்வைஸ். ஸோ இதில் நான் ஒரு கார்டு வைக்கிறேன். இது எவ்வளோலாம் என்னல நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போது ஆக்சுவலாக நான் இந்த பிள்ளையார் வைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் கார்டு, இது செகண்ட் கார்டு, இது தேர்ட் கார்டு. சாரி, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜு, ஃபினான்ஸு, ஜாபு, அந்த மாதிரி 3மே கூட கடகராசி நேயர்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் இந்த ப்ரெடிக்ஷன் ஒன்லி ஃபார் கடகராசிக்கு மட்டும். ஓகே, வேறு மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் ஒன்றா போடுவோம். சரி, இப்போ கடகராசி எதை ரிவீல் பண்ணலாம். நீங்கள் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். நான் என்ன வேண்டிப்பேன்னா, என்ன நம்ம இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற கார்டில் அந்த ஆன்சர் எனக்கு புரியணும் அப்படின்னு நான் வாராகிட்டையும் குருநாதர்கிட்டையும் வேண்டுதல் வச்சுட்டு இந்த கார்டை ரிவீல் பண்ணுவேன். சரி, இப்போ நீங்கள் கடகராசி ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துருக்கீங்களா, அவங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சூப்பர், இதுதான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷனில் வரும். இது கார்டு ரிவீல் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த வருடம் நீங்கள் நல்லா கார்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும், எல்லாமே அப்ரைட் வந்திருக்கு. ஹை ஹானர், இது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்னா, உங்களுக்கு இந்த வருடம் 2 விஷயம் நீங்கள் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு 2 விஷயத்தை தான் குறிக்குது. நிறையா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பண விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி, ஜாபு, கெரியர், அப்படி இல்லாத பட்சத்தில் பிஸ்னஸும் பண்ணணும், ஜாபும் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான உங்கள் பேலன்ஸ் ஒர்க்கு தான் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்க போது. அதில் நல்ல விதமான வருமானம் வரும்னா கண்டிப்பாக வரும். இது சேரியாட் அப்படிங்கிறது நிறைய வளங்களை குறிக்குது. ஸோ உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இது ஒரு அருமருந்தாக, நல்லபடியான ஒரு வளமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். அப்படிங்கிறத டாரட் இந்த பையில் தேர்ந்தெடுத்த கடகராசி நேயர்களுக்கு வாராகி சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நல்ல உழைப்பை போடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். நீங்கள் என்ன ஒரு கழிவிறக்கம், உங்களை பற்றி நீங்களே இறக்கப்பட்டுக்கிறீங்க அப்படிங்கிறத நிறைய இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்க தேவை கிடையாது. நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான மரியாதைகள் தன்னால் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வாராகி தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சிம்மாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ
டிசிஷன் மேக் பண்ணுறீங்க. அதே சமயம் வந்து கொஞ்சம் முதலீடும் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட ரிவீல். இன்னும் என்ன முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் முதலீடு பண்ணணும், இல்லை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துக்கலாம், 2 பேரும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது கடகராசிக்கு வந்திருக்க ஒரு ப்ரெடிக்ஷன். இன்னும் இந்த ப்ரெடிக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான நம்ம வந்து இது ரிவீல் பண்ணலாம், எந்த விதமான அதர் தாட்டும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் டு பி பாசிட்டிவ். ஆக்சுவலாக அந்த கார்டு நான் எடுக்கவே இல்லை, இருந்தாலும் கடகராசிக்கு வந்து இது வந்திருக்கு. ஓகே, எதுவுமே வந்து ஒரு விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக மட்டும் பாருங்கள், நெகட்டிவை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அட்வைஸில் நிறையா வரும். ஸோ அடுத்து ஹாப்பி ஃபேமிலி. பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இந்த நியூ இயர் வந்து நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரும். இதை வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்ச்லேருந்து கூட வச்சுக்கலாம், இல்லை மேலேருந்து கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு ஃபேமிலி பொசிஷன் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவான வேலை வந்து எல்லா இடத்துக்கும். ஸோ யாரையாச்சும் இதில் நம்பி செயல்படலாமா ஸ்பிரிட் சொல்லுங்கள் வராகி. யாரையும் நீங்கள் வந்து நம்பி செயல்பட வேணாம். அதாவது ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு முழுமையான அந்த விஷயத்தை விட்டுட்டு வர வேணாம், அது வந்து உங்கள் மன வருத்தத்தை தரும் அப்படிங்கிறாங்க. அப்போ பிஸ்னஸில் வந்து நீங்கள் யாரையும் நம்ப வேணாம், பட் உங்கள் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நாலேஜை வந்து பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஃப்யூச்சர். நல்லா யோசிங்க, நல்லா சிந்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லபடியான வளங்களை கொடுக்க இந்த ஆண்டு தயாராக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட ப்ரெடிக்ஷன். சரி, இந்த கார்டு எடுக்கும்போது நான் ஒன்று நினச்சிக்கிட்டேன், அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானமாக தான் இருக்கும், இல்லைன்னா வந்து உங்கள் மேரேஜ் ப்ரப்போசலாக இருக்கும். சரி, ஓகே, அதை நினச்சிக்கிட்டு அது நிறைவேறுமானா வந்திருக்க கார்டை பார்த்தா கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் வந்து மேரேஜ் விஷயத்தில் லோன்லியாக இருக்க தேவை கிடையாது. கண்டிப்பாக நல்லபடியாக வந்து சூப்பர் நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் தேர்ந்தெடுத்த நினச்ச காரியம் 2025 ஒரு பொருளாதாரமாகட்டும், ஒரு வேலை விஷயமாகட்டும், அல்லது வந்து எஃபோர்ட் போடுறேன் எனக்கு வந்து நல்லது நடக்குமாங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆஃப் கன்சர்ன், ஹை ஹானர். இது என்ன மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் ஆக்சுவலாக அப்படின்னா, அந்த கடிதத்தை படிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சில அதிர்ச்சிகரமான விஷயம் கொடுக்கலாம். ஆனால் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஹை ஹானரை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு குட் பாசிட்டிவ் கார்டு. அப்போ இதை தொட்டு வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இந்த வருடம் நீங்கள் அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்கிவ்னஸ், நிறைய அப்படின்னு சொல்கிறாங்க, மன்னிச்சுடு, எதையும் ரிவென்ச்சாக எடுத்துக்காத. அதே மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னா டோன்ட் ஹெசிடேட், இன்னொருத்தவங்கள வந்து உதவி செய்ய வந்து என்றைக்கும் உதவி கேட்க என்றைக்கும் தயங்காத அப்படின்னு இருக்காங்க. அதே சமயம் வந்து நோ நீட் டு ஒரி, இனிமேல் இந்த வருடத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படிங்கிறத வந்து இங்கே இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ சூப்பருங்க. ஸோ இந்த பைல் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்ல ஆன்சர் வந்திருக்கு. எல்லாமே குட் பாசிட்டிவாக செயல்படு, உனக்கு எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட். ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன வந்திருக்குன்னா, யாரையும் அதிகமாக நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைல் 2, இந்த பைலை செலக்ட் பண்ணுறவங்களுக்கான விஷயம் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏதோ ஒரு கொஸ்டினோடு இதை நினச்சிருப்பீங்க இல்லையா, அது நிறைவேறுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணலாம். விரும்பத்தக்க மாற்றம், சூப்பருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் கார்டு. ஸோ எப்படி வேணால் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நீங்கள் நினைத்த காரியம் இந்த பையில எடுக்கும்போது எனக்கு இந்த வருடம் நிறைவேறுமான்னு கேட்டிருந்தீங்கன்னா, எஸ், அப்சல்யூட்லி எஸ், விரும்பத்தக்க மாற்றம். அதே மாதிரி நீங்கள் வந்து தனிமையோடையோ இல்லை வந்து ரொம்ப ரெஸ்ட்டு இல்லை ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கீங்க, அதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். ஒரு முதுகு தண்டு வலி இல்லைன்னா வந்து தலைவலி,
அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக நான் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்த் விஷயத்தில் ஹீலிங் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க, என்னெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்குறீங்களோ அதற்கான ஆன்சர்ஸை கொடுக்க வந்து ரொம்ப வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கார்டு வந்ததுனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். இன்னும் அடுத்து இவங்களுக்கும் என்னென்னு வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த கார்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெல்த்து உனக்கு நல்லா வரும். அதே சமயம் வந்து உனக்கான பங்கீடு, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட சொத்து கேட்குறீங்க, அல்லது வந்து வேலை செஞ்சதுக்கான உங்களோட பேமெண்ட் கேட்குறீங்க, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கான பங்கீடு வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பற்றாக்குறை எல்லாம் தீரும். ஏதாச்சும் செலவு செய்ய முடியல, இதில் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா தீரும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடு மாறணும், இல்லைனா வந்து ஒரு ஆஃபீஸ் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அதோட விஷயம்லாம் நடக்கும்னு போட்டிருக்கு. அதே சமயம் பண விஷயம் அப்படிங்கிறத காட்டிலும் நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை வந்து என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம். அதுதான் இந்த கார்டோட ப்ளஸ். யூனிவர்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். அது யூனிவர்ஸ் தரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுது. ஸோ பாருங்கள், இதுலேயே ஜேர்னி வந்திருக்கு, மெச்சூர் உமன் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இது கண்டிப்பாக இருக்கலாம். ஒரு ஜேர்னி, ஒரு உள்ளூர்லேருந்து வெளியூர் போகிறது வந்து உங்களுக்கு வந்து எஸ் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பண பரிவர்த்தனையை பெற்றுத்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது. அப்போ இந்த ஆன்சரை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவாக இருக்கும்னு நான் கேட்குறேன். இடமாற்றம் சொல்கிறேன், இடமாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம், உடல் நலம், அப்புறம் வந்து அபாண்டன்ஸ் வந்திருக்கு, பண விஷயம், வெளியூரில் போய் தங்கலாமா அப்படிங்கிறது, இது எல்லாமே இருக்குது. அதே சமயம் முடக்கி இருக்கக்கூடிய உங்களோட விஷயங்கள் வந்து விஷயம் ரிவர்ஸ் வந்திருக்கிறதுனால இனி முடங்கப்பட்ட உங்களோட விஷயமோ ஒரு பிஸ்னஸோ வந்து ரொம்ப நல்லா செயல்படும், ஆரம்பிக்கும். கட்டுமான பணி, இப்போ உங்கள் வீடு முடங்கி இருக்குன்னா கட்டுமான பணி ஆரம்பிக்கும், அதில் நல்ல மாற்றம் இருக்கும், நீங்கள் விரும்பத்தக்க மாற்றம் வரும். இதில் வாராகி சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் மாதிரி வந்திருக்க கார்டு என்னென்னா, பி அசர்ட்டிவ். எல்லாமே நான் சொல்லிட்டேன்ப்பா, ஆனால் விஷயம் என்னென்னா நீ வந்து கொஞ்சம் நிலையான தன்மையோடு இருக்கணும், சும்மா சும்மா மாறக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை நிலையாக டிசைட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து என்ன கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல்வேஸ் பி கைண்ட். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லார் மேலேயும் கொஞ்சம் கைண்டாரு, உனக்கான விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ கடகராசிக்காரவங்க இந்த செகண்ட் பையில் சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க இந்த லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. இந்த வருடத்துக்கான லைஃப்பில் இந்த வருடத்திற்கான ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை இடமாற்றத்தை நினச்சி தான் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை வெளிநாடு வேலைவாய்ப்பு, இல்லை வெளிநாட்டில் போய் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிறது, இல்லை வெளிநாட்டுக்கு உங்களோட மனைவியை கூட்டிகிட்டு வர்றது, இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த வருடம் இருக்குது. ஸோ வாராகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே நான் உனக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு நிலையான தன்மையோடு இருக்கணும், திருப்பி திருப்பி மாறக்கூடாது. அதே சமயம் எல்லார் மேலேயும் கொஞ்சம் கைண்டாக நடந்துக்க அப்படிங்கிறத வந்து இந்த வருட அட்வைஸாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. 3வது பைல் பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஏதாச்சும் இந்த 2வது பைலுக்கு ஒரு கார்டு சஃபல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து பார்த்துடலாம். இதில் ஏதாச்சும் விட்டுருக்கா, இல்லை ஜாபு எல்லாமே சொல்லியாச்சு. இனி குழந்தைகள் நலம் அது மாதிரி ஏதாச்சும் உங்கள் கேட்குறீங்களா? சூப்பர். குழந்தைங்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லபடியாக அவங்களுக்கான குரு கிடைப்பாங்க. வாவ், இதுக்கு மேலே பையில் எடுக்க வேணாம், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க குரு நல்லபடியாக கிடைப்பாங்க. குழந்தைகளுக்கான சேமிப்பு நீங்கள் தொடங்கலாம். குழந்தைகள் வந்து எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடிய விஷயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, நன்றி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணேசா செலக்ட் பண்ணிங்கள, இந்த கணேசா செலக்ட் பண்ண கார்டு இது. இப்போது ஃபஸ்ட்டு இந்த பைல் செலக்டும் போது ஒரு கொஸ்டின் நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் வந்து
நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதை சஃபல் பண்ண வேணாம், இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பர் சூப்பர். இது அடுத்த கார்டு என்ன வருது? சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த கார்டு ரிவர்ஸை வச்சு இந்த கார்டை சொல்லலாம் நம்ம. ஸோ நீங்கள் என்னென்ன காரியம் எடுத்தீங்களோ அது ஃபைனாக முடியும். அதை பற்றி எந்த விதமான மன வருத்தமும் உங்களுக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் வந்து சில இடங்களில் வந்து பண இழப்பீடு நிறையா இருக்கும், அல்லது வருமானம் வராத நிலையில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இது 4 ஆஃப் வாண்ட்ஸ் வச்சுருக்கிறத வச்சு சொல்கிறேன். இந்த பைல் தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து குடும்ப ரீதியான ஏதாச்சும் சொத்து இல்லை ஒரு வருமானம் அது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பொறுமையாக இருன்னு வந்திருக்கு. அதே சமயம் வந்து வீட்டில் வந்து விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த விசேஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை லோனை அடைக்கக்கூடிய கடனை அடைச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி இது ஏதாச்சும் நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஸோ இந்த கார்டு வந்து எங்கே வேணால் வந்திருக்கலாம். நானும் ஒரு சஃபல் பண்ணேன், ஆனால் ரிவர்ஸில் மட்டும் வரல, அப்ரைட்டில் வந்திருக்கு. எதையுமே நம்ம தலைகீழாக சஃபல் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து 85% எஸ் சொல்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, நீ பொறுமையாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. வீடு விஷயமாக தான் கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாண விஷயமா இருக்குது, அல்லது வந்து சொத்து சேர்க்கை விஷயமாக கண்டிப்பாக இருக்குது, பத்திரப்பதிவு விஷயமாக கண்டிப்பாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இரு அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த பொறுமை உங்களுக்கு நல்லபடியான சூப்பர். பாருங்கள், இதான் ரீடிங். அந்த பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லபடியான விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டுக்கு எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் கார்டு பிஹைண்டில் வருது. அப்படின்னா என்னென்னா, ஒரு கட்டத்தில் இந்த சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ நம்ம இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் ஹவுஸ் அண்ட் பாவர்ட்டி வந்திருக்கு. இது நம்ம வந்து சஃபல் பண்ணமே ஒழிய இது ஒரு லிட்டில் மேட்சாக நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு வீடு விஷயமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கவனத்திற்கு வாராகி கொண்டு வருவாங்க. இது வந்து நம்ம என்னன்னு ரெமடி எடுக்கலாம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நோ கார்டு வந்திருக்கு. வித்தின் அ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரிமைன் பாசிட்டிவ். உங்களுக்கு 4 வந்து கார்டு வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு நம்ம ரெமடி கார்டு கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா லிட்டில் பிட் 50% தான் உனக்கான ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்போம். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து நீ எவ்வளோ தூரம் பொறுமையாக கடைப்பிடிக்கிறியோ, பொறுமையாக இருக்கிறியோ, யோசனையோடு செயல்படுறியோ, அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வந்து உன்னோட வீட்டு பிரச்சனையை தீர்ப்ப, கடன் பிரச்சனையை தீர்ப்ப, உன்னோட சொந்த தொழில் பிரச்சனையை தீர்ப்ப, உன் வருமான பிரச்சனையை தீர்ப்பன்னு வந்திருக்கு. ஓகே, இட்ஸ் ஓகே. ரொம்ப மனசு வருத்தப்படாதீங்க, மன வருத்தம் ரொம்ப படாதீங்க, மன வருத்தம் ரொம்ப படாதீங்க. இது வந்து இந்த கார்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, யுவர் ஐடியாஸ் மேட்டர், சூஸ் டு பி கைண்ட் 2 வந்திருக்கு. பொறுமையாகவும் இரு, அடுத்தவங்கள்ட்ட உங்கள் ஐடியாஸ் தான் உங்களோட மேட்டர்னு வந்திருக்கு. அதனால் நல்ல தீர்க்கமாக யோசிங்க. இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஆசை வந்து இந்த வருடம் நிறைவேறணும் அப்படின்னா வாராகி கொடுக்கக்கூடிய ரெமடி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பைல் 3 தேர்ந்தவங்களுக்கு ஒரு சிமிலராக எஸ் அப்படின்னு நச்சுன்னு வரலை. கொஞ்சம் மன வருத்தத்துடைய கார்டுகள் நிறையா இருக்குது. இப்போ வாராகிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, என்ன ரெமெடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். பொறுமையாகவும் இரு, உன் ஐடியாஸ் என்ன மேட்ரோ அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டாரட்டில் ஒரு வாட்டி கேட்டுடலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன
விஷயம் சொல்கிறாங்கன்னா, கடவுளோட காணிக்கை ஏதோ உங்ககிட்ட பெண்டிங் இருக்குது. வீடு விஷயமா கொடுக்குறேன்னு சொன்ன காணிக்கை வந்து உங்களுக்கு ஏதோ பெண்டிங் இருக்குது. அதை கடவுளோட கண்டிப்பாக சமர்ப்பிங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெமடி தான். அப்படி இது வந்து உங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். நீராகாரம், நீர்மோர், பானகம் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் கொடுக்குறது இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டீல் போட்டிருக்கீங்க, அது வந்து நீங்கள் இன்னும் நிறைவேற்றலை, அந்த பரிகாரத்தை நிறைவேற்றலை, அந்த வேண்டுதலை நிறைவேற்றலை. ஸோ அந்த வேண்டுதலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வருடம் வந்து நல்லபடியாக உங்கள் ஆசைகள் நிறைவேற்றி வைக்கிறதா வாராகி வந்து ரெமெடிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே பாருங்கள், கடவுள்கிட்ட வந்து ஒரு விஷயம் வச்சா அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு நிறைவேற்றிடணும். ஸோ இந்த கடகராசிக்கான பலன் முடிஞ்சிருச்சு. நான் 2 ராசிக்கு வந்து வெற்றிலையோடு சேர்த்து போட்டிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த மழை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப வெத்தலை வந்து ரொம்ப நான் பார்க்குறதுக்கே சரி கிடையாது, கையெல்லாம் கூட அழுக்காயிடுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வெற்றிலையை வந்து கொஞ்சம் நாளாகட்டும், நான் தனியாக போடுறேன். இல்லை எனக்கு வெற்றிலையை பாருங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இடையில நல்ல வெற்றிலைகள் கிடைத்தா கொஞ்சம் நான் போடுறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் வேணாலும் கேளுங்க. ஆனால் இந்த நியூ இயர் பலனை நம்ம முடிச்சிடுவோம், ஏன்னா நான் ரொம்ப லேட்டாக பண்ணுறேன். ஸோ இந்த நியூ இயர் பலனை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டாப்பிக்கெலாம் நம்ம போடுவோம். நன்றி.